காலத்தில் பூத்த மலர். இந்த கதையில் குடும்ப சூழ்நிலையால் முதிர்கன்னியான ஒரு பெண்ணின் கஷ்டங்களும் துயரங்களும் தாங்க இந்த கதை. கோமதி சுப்பிரமணியம் அருமையா எழுதியிருக்காங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அம்மா, டிஃபன் பாக்ஸ் ரெடியாம்மா? அலுவலகத்திற்கு புறப்பட்டு கொண்டிருக்கும் ரத்னா அம்மாவுக்கு குரல் கொடுத்தபடியே அவசரமாக கிளம்பி கொண்டிருந்தாள். இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ். அம்மா ஏன் தயங்குகிறாள்? ரெடி ஆகலைன்னா பரவாயில்லம்மா, நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ரத்னா, நான் காலையிலேயே உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. நீங்க சொன்னீங்களா? நான் கவனிக்கல போல இருக்கு. பரவாயில்ல, சொல்லிட்டேன்ல. அக்கா, அம்மா சொல்ல வந்தது ரத்னாவின் தங்கை ராதா ஏதோ சொல்ல வருகிறாள். அம்மாவுக்கு நீங்க என்ன பிரதிநிதியா? ஏன் ராதா, அம்மாவுக்கு முடியலன்னா நீ ஒத்தாசை செய்யக்கூடாதா? எனக்கு தான் எப்பவும் பரபரத்த ஓட்டம். அது இல்ல ரத்னா, இன்னைக்கு உன்னை அரை நாள் லீவு போட சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால்தான் டிஃபன் வேண்டாமேன்னு. அப்பொழுதுதான் சுரீர் என்று ஒரு நினைவு ரத்னாவுக்கு. என்ன பொண்ணு பார்க்க வருவதா சொன்னீங்களே, மறந்தே போயிட்டேன். ஆக இன்னைக்கு நான் வேஷம் கட்டி நிக்கணுமாக்கும். அம்மா, எனக்கு இந்த நாடகம் கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. பெண்ணை பார்க்க வரேன்னு அவங்க சொல்லி அனுப்புறதும் நீங்க எல்லாம் உடனே கல்யாணமே முடிவாகிட்டது போல எந்த மண்டபத்துல கல்யாணம் வச்சுக்கலாம், எத்தனை நாள் கல்யாணம் நடத்தலாம், எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன மெனுன்னு லிஸ்ட் தயாரிக்கிறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. ஒரே வெறுப்பா இருக்கு. இந்த இடம் எல்லாம் கூடி வந்திருக்கு. அவங்க வந்து பெண்ணை பார்த்து முடிவு சொல்லணும். உடனே நிச்சயத்துக்கு ஏற்பாடு செய்திடலாம். அம்மா, இது மாதிரி எத்தனையோ முறை அனுபவப்பட்டாலும் உங்க மனசு அழுக்காதம்மா? எனக்கு வெறுத்து போச்சு, எல்லாமே அழுத்து போச்சு, மனசே மறுத்து போச்சுமா. என்னம்மா செய்யறது? இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வர நாம என்ன ஏற்பாடுகள் செஞ்சுதான் ஆகணுமா? கூடிய சீக்கிரம் நானே இதுக்கு ஒரு முடிவு தேடிடுறேன். ரத்னா, நீ என்ன சொல்ற? அம்மா, கவலைப்படாதீங்கம்மா. நான் எவனையாவது இழுத்துக்கிட்டு ஓடிடுவேன்னு கவலைப்பட வேண்டாம். நான் நீங்க வளர்த்த பொண்ணுமா. உங்களுக்கோ நம்ம குடும்பத்துக்கோ எந்த தலைகுனியும் ஏற்படுத்திட மாட்டேன். சரிம்மா, நான் வரேன். வந்து உங்க விருப்பப்படியே வேஷம் கட்டிக்கிறேன். அதுக்காக இடிஞ்சு போய் உட்கார்ந்துடாதீங்க. வழக்கம் போல நானே கேண்டீன்ல ஸ்வீட், காரம் எல்லாம் வாங்கி வந்துடுறேன். இந்த மாசத்துல இது 4வது முறை கேண்டீன்ல கணக்கு ஏறுது. என்ன செய்யம்மா? எனக்கு வயசு ஏறிட்டுதுங்கிறத ஏன் சொல்லாம விழுங்குறீங்க? வழக்கம் போல சொல்லிடுங்க, நானும் கேட்டுட்டே போறேன். அவளுக்கு ஏற்பட்ட விரக்தியில் வார்த்தைகள் உஷ்ணமாக தெரித்து விழுந்தன. அம்மா மனதின் வேதனையை விழுங்கிக் கொண்டு வேலைகளை கவனிக்க புறப்பட்டாள். ரத்னா அலுவலகம் சென்று இருக்கையில் அமர்ந்ததும் நளினி கேட்டாள், என்ன ரத்னா, இன்றைக்கு உன்னை பெண் பார்க்க வரப்போறாங்களா? ஆச்சரியத்துடன் கேட்டாள் ரத்னா. அது என்னடி, அவ்வளவு கரெக்டா எப்படி கண்டுபிடிச்ச? பளிங்கு போல உன் முகம் வெறுப்பையும் சோகத்தையும் பளிச்சுன்னு காட்டுதே. பின்ன என்னடி, எனக்கு இத்தனை வயசுக்கு மேல பெண் பார்க்கும் படம் தேவைதானா? சரி, வேண்டாம் விடு. நீயாக ஒருவனை தேர்ந்தெடுத்து அவனை அழைச்சிட்டு போய் அம்மா முன்னால் நிறுத்தி, அம்மா, நான் இவனைத்தான், தவறு, இவரைத்தான் கல்யாணம் கட்டிக்க போறேன்னு சொல்ல வேண்டியது தானே? அதுக்கான துணிச்சல் என்கிட்ட இல்லையேடி. அப்போ அம்மா சொல்றாப்புல வேஷம் கட்டிக்கோ. வேற வழி? இன்றைக்கு மதியம் அரை நாள் லீவ். உன்னுடைய பாக்கி வேலையை நான் முடிச்சிடுறேன். நீ கவலைப்படாம போயிட்டு வா. நீ உன் தங்கைக்காக வாங்க சொன்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வாங்கியிருக்கேன். இப்போதைக்கு உள்ளூர் கல்லூரி 2 பாரத்தை பூர்த்தி செய்து அனுப்பி வை. எனக்கு ஒன்று தோணுது ரத்னா, உங்க தங்கச்சி பிஎஸ்சி முடிச்சிட்டா மேலே எம்எஸ்சிக்கு டைம் தேடி அலையிறத விட வேலைக்கு அப்ளிகேஷன் போடலாம்ல. இல்லை, உன் தங்கையின் படிப்புக்காக செலவழிக்கிற பணத்தை சேமிச்சு வச்சு உன் கல்யாணம் முடிஞ்ச கையோட அவளுடைய கல்யாணத்தையும் முடிச்சிட்டா நல்லது இல்லையா? நானும் அதே தாண்டி நினைச்சிட்டு இருக்கேன். அவளுக்கு தகுந்த இடம் வந்தா என் கல்யாணம் நடக்காட்டியும் பரவாயில்லைன்னு அவ கல்யாணத்தை முடிவு செய்திடுவேன். அம்மா தாயே, அப்படி எதுவும் செஞ்சிடாதே. உங்க அம்மா இடிஞ்சு போயிடுவாங்க. ஒழுங்கா மரியாதையா உங்க பெற்றோர்கள் விருப்பப்படியே உன் கல்யாணத்தை நடத்தி முடிச்சுக்கோமா. அப்புறம் உன் தங்கையின் திருமணத்தை நீயும் வரப்போகிற உன் கணவருமா சேர்ந்து நின்று நடத்தி வைங்க. சரிம்மா பாட்டிமா, உங்க அறிவுரையின்படியே நடந்துக்கிறேன். இப்ப அலுவலக வேலையை கவனிக்கலாமா என்றதும் இருவரும் தத்தம் பணியில் ஈடுபட்டார்கள். கடிகாரமே கண்ணாக இருந்த நளினி சாப்பாட்டு நேரம் வந்ததும் ரத்னாவின் கையில் இருந்த ஃபைல்களை வாங்கி மூடி வைத்துவிட்டு வலுக்கட்டாயமாக அவளை வீட்டுக்கு அனுப்பி வைத்தாள். எனக்கு பிடிக்கவே இல்லை, நீ என்னோட வாய நளினி என்றாள். 2 பேரும் போய்விட்டோமானால் ஃபைல்கள் தேங்கி போய்விடும். நீ முதல்ல போய் உன்னை தயார் செய்திக்க. நான் அவர்கள் வரப்போகும் சமயத்தில் அங்கே வந்து விடுகிறேன் என்று சொல்லி ரத்னாவை அனுப்பி வைத்தாள். ரத்னாவை கண்டதும் அம்மாவின் மனம் நிம்மதி அடைந்தது. வந்துட்டியம்மா என்ற வரவேற்பின் மூலம் தன்னுடைய திருப்தியை தெரிவித்துக் கொண்டாள் அம்மா. ரத்னா அம்மாவிடம் கொடுத்த பையை வாங்கி சரிபார்த்தாள். ஸ்வீட், காரம் கணிசமாக இருந்ததில் திருப்தி. பக்கத்து வீட்டு பையனை அனுப்பி வெற்றிலை, பாக்கு, பழம் எல்லாம் வாங்கி வரச் சொன்னாள். அம்மா, அப்பாவுக்கு ஆகாரம் கொடுத்தாச்சம்மா என்று ரத்னா கேட்டது அறையில் படுத்திருக்கும் நோயாளி தந்தையின் செவிகளில் பாய்ந்து அவரது கண்களில் நீரையும் மனதினில் கசிவையும் வரவழைத்தது. அவர் படுக்கையில் 2 வருடங்கள் கடந்துவிட்டன. மகள் ரத்னாவுக்கு வயது 23ஆக இருந்த சமயம். அவளுக்கு வரன் தேடி திருமணம் முடித்துவிட தீர்மானித்திருந்த வேளையில்தான் திடீரென ஒரு நாள் பாரிச வாயு வந்து படுக்கையில் விழுந்து விட்டார். மகளது திருமணத்திற்காக சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த பணம் அவரது வைத்திய செலவுக்காக மொத்தமாக கரைந்து கொண்டிருந்தது. ரத்னாவின் மங்கள காரியத்திற்கு சேர்த்த பணம் அம்மாவின் மாங்கல்யத்தை காப்பாற்ற கரைந்து கொண்டிருக்கிறது. பட்டப்படிப்பு முடித்திருந்த ரத்னாவுக்கு அவள் தந்தை பார்த்து வந்த வேலை தரப்பட்டது.
அதுவரை தந்தையின் உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருந்த குடும்ப பராமரிப்பு ரத்னாவின் வருமானத்தில் பசி பட்டினி இல்லாது இயங்கிக் கொண்டிருக்கிறது. 2 மாதங்களில் உடல் குணமடைந்துவிடும். பின்னர் வழக்கம் போல குடும்ப பாரத்தை ஏற்றுக்கொண்டு மகளது திருமணத்தையும் நடத்திவிடலாம் என்று எண்ணியதெல்லாம் கனவாக நின்றுவிட்டது. அதுவே கவலையாக வளர்ந்து வியாதியை இன்னும் வலுப்படுத்தியது. அப்பாவின் அருகே வந்து அமர்ந்து சாப்பிட்டீங்களாப்பா என்று வாஞ்சையுடன் கேட்கும் மகளது பரிவைக் கண்டு கண் கலங்கினார் விநாயகம். தைரியமாக இருங்கப்பா, மருந்தை தவறாம சாப்பிட்டுட்டு வாங்க, கூடிய சீக்கிரம் உடல் நலமாகி முன்ன போல உழைக்க ஆரம்பிச்சிடலாம் என்று ஆறுதலாகவும் அன்பாகவும் பேசினாள். நிச்சயமாக குணமாகிவிடுவேனா என்பது போல தலையை அசைத்து கேட்டார். டாக்டர் கிட்ட கேட்டேன்பா, படிப்படியாக குணமாயிடும் சொல்லியிருக்கார். நீங்க தவறாம மருந்து சத்தான உணவு எடுத்துக்கணும்பா. ஆரஞ்சு வாங்கி வந்திருக்கேன், ஜூஸ் போட்டு கொண்டு வரேன்பா என்று சொல்லும் மகளை அன்பு பொங்க பார்த்தார். என்னுடைய கடமையை செய்ய முடியாமல் விழுந்து கிடக்கிறேன் அம்மா என்று வேதனையுடன் பார்த்தார். அது சமயம் அங்கே வந்த அம்மா சொன்னாள், இன்றைக்கு நம்ம ரத்னாவை பொண்ணு பார்க்க வராங்க, அதான் 1/2 நாள் லீவு போட்டு வர சொன்னேன் என்றாள். ரத்னாவின் கரத்தை பிடித்துக்கொண்டு கண்ணிலே ஒற்றிக்கொள்ள விரும்பிய விநாயகம் முடியாததால் கண்களால் இந்த இடமாவது எந்தவித தடையும் இன்றி முடிவாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டது. கூடவே ஒரு நினைவும் தொடர்ந்து எழுந்தது. இந்த பெண் திருமணமாகி போனால் இந்த குடும்பத்தின் கதி என்று எழுந்த கேள்வியை அடக்கி ஆண்டவன் விட்ட வழி என்று தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு அமைதியானார். கூடத்தில் ஜமுக்காலம் விரிக்கப்பட்டன. வெற்றிலை பாக்கு, பழத்தட்டு, மஞ்சள், குங்குமம், பூக்கிண்ணம் எல்லாம் தயாராக எடுத்து வைக்கப்பட்டன. இந்த வேலைகளை எல்லாம் ராதா உற்சாகமாக செய்தாள். அம்மா அடுப்பங்கரை வேலையை முடித்துவிட்டு முகம் அலம்பி பொட்டிட்டு தலைவாரி தன்னை பளிச்சென ஆக்கி கொண்டாள். ரத்னாவும் வேண்டா வெறுப்பாய் அம்மாவின் வேண்டுகோளின்படி தன்னை அலங்கரித்து கொண்டாள். தன்னுடைய வயதை தாண்டிய வேஷம். 4-5 வருஷங்களுக்கு முன்னால் அப்பா படுக்கையில் விழும் முன்னதாக ஒரு பிள்ளை வீட்டார் அவளை பார்க்க வந்தனர். அந்த பருவத்தில் தன்னை பலமுறை கண்ணாடியில் பார்த்து பார்த்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். அன்றைய கனவு வேறு, இன்றைய நிலை வேறு. அன்று பார்ப்பவர்கள் வியக்கும்படியாக தன்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் இருந்தது. இன்று வெறுப்பும் வேதனையும் தான் மிகுந்திருந்தது. இருந்தாலும் தன்னை தயார்படுத்தி கொண்டாள். பிள்ளை வீட்டார் வந்தனர். வழக்கமான டிஃபன் காஃபி சம்பிரதாயங்கள் முடிந்தன. பெண்ணை அழைத்து வரும் படலம். முதிர்கன்னியான ரத்னா ஒப்புக்கு வந்து வணக்கம் சொன்னாள். யாரும் எதுவும் சொல்லும் முன்னதாகவே அங்கு இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டாள். அலுவலக பழக்கம். அந்த செயல் வந்தவர்களுக்கு என்னவோ போல் இருந்தாலும் காட்டிக்கொள்ளாமல் ரத்னாவிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்டார்கள். எங்கே படிச்ச, என்ன படிச்சிருக்க, வேலை பார்க்கும் இடம், வீட்டிற்கு எவ்வளவு தூரம் என்பது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டன. விருப்பமில்லையானாலும் நாகரிகம் கருதி அவர்களது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் சொல்லி வந்தாள். இத்தனை வயசு வரை ஏன் கல்யாணம் நடக்கல, வேண்டாம்னு இருந்துட்டியா, அப்படி வேண்டாம்னு இருந்திருந்தா இப்ப எப்படி கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்ச, இது போன்ற கேள்விகள் பிறந்தபோது இதெல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்லாத கேள்வி என்று சொல்ல துடித்தாள். சொல்லியும் இருப்பாள். அங்கே வந்த ராதா, அக்கா உனக்கு போன் வந்திருக்கு, அலுவலகத்திலிருந்து அவசரமாக பேச வேண்டுமாம் என்று சொல்லவும் ரத்னா அங்கிருந்து எழுந்து போனாள். அம்மாவுக்கு ராதாவின் மீது பயங்கர கோபம். இந்த பெண்ணுக்கு எந்த நேரத்தில் எப்படி நடந்துடணும்னு தெரியலையே என்கிற ஆத்திரம் எழுந்தது. அப்புறம் பேசுவான்னு சொல்லப்படாதோ, நேரம் கெட்ட நேரத்தில் அப்படி என்ன அவசர காரியம் என்று கடிந்து கொண்டாள் அம்மா. பார்த்த பார்வையில் சுருண்டு விடுவாள் போல இருந்தது ராதாவுக்கு. அவங்க தான் அக்கா கிட்ட உடனே பேசணும்னாங்க, அதான் வந்து சொன்னேன் என்று மன்னிப்பு கேட்கும் பாவனையில் அம்மாவுக்கு பதில் சொன்னாள் ராதா. அதுவும் நல்லதா போச்சு என்றாள் பையனின் தாயார். என்ன நல்லதாயிற்று? ஒன்றும் புரியாமல் கேட்டாள் ரத்னாவின் அம்மா. உங்க சின்ன பெண்ணை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது என்று அவர்கள் சொல்வதின் அர்த்தம் புரியாமல் விழித்தாள் அம்மா. ராதாவை பற்றி பல கேள்விகள் கேட்கப்பட்டன. அவளது வயசு, படிப்பு இவைகளையெல்லாம் கேட்டபோது அம்மா திகைத்தாள். ஆனாலும் அவர்கள் கேள்விக்கு பதில் சொல்லி வந்தாள். நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க தப்பா நினைச்சுக்கப்படாது. எங்களுக்கு உங்க குடும்பத்தை ரொம்பவும் பிடிச்சு போச்சு. இதை சொல்றதுல தப்பு என்ன இருக்கு? நீங்க இப்படி சொல்றது ரொம்ப பெருமையா எல்லாம் இருக்கு. இருங்க, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. என் பையன் சின்னவனா இருக்கான். உங்க பெரிய பொண்ணுக்கு பொருத்தமா இருக்காது. சின்ன பொண்ணு கொடுப்பதானா பேசி முடிவு செய்யலாம். நீங்க இப்படி கேட்பது அநாகரிகமாக தோணலையா? இதுல நாகரிகம் அநாகரிகம் எதுவும் இல்லை. கடைக்கு போறோம், திருப்தியா இருக்கிற ஜாமானத்தானே வாங்குவோம். எங்களுக்கு ராதாவை பிடிச்சிருக்கு. இஷ்டம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா ஆளை விடுங்க. நீங்க வந்திருக்கிற இடம் கடையும் இல்லை, இங்க நடக்கிறது வியாபாரமும் இல்லை. நீங்க பேச வந்தது என் பெரிய பொண்ணை தான். அவளை ஏத்துக்க விருப்பம் இருந்தா பேசுவோம், இல்லைன்னா பரவாயில்ல, போயிட்டு வாங்க. பெரிய பெண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு சின்ன பெண்ணுக்கு சம்மதம் பேசுவாங்களா? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்க பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறமே இந்த கல்யாணத்தை வச்சுக்குவோம்.
இப்ப பேசி முடிவு செய்து நிச்சயம் செய்திடலாமே என்று பேசவும் ரத்னாவின் அம்மாவால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. தயவு செய்து மேலே எதுவும் பேசாதீங்க. நீங்க இப்படி பேசியதை என் பெரிய பொண்ணு கேட்க நேர்ந்தா அவ மனசு என்ன பாதிப்படையும் என்பதை நினைச்சு பார்த்தீங்களா? போதும் உங்க உறவும் சம்பந்தமும் என்று கோபமாக பேசவே வந்தவர்கள் எழுந்தார்கள். போன் பேசி முடித்து அங்கே வந்த ரத்னா, உட்காருங்க, ஏன் எழுந்துட்டீங்க, ப்ளீஸ் உட்காருங்க, பேசுவோம் என்றாள். ரத்னா, அவர்கள் போகட்டும் விடு, நமக்கு இவர்கள் சம்பந்தம் ஒத்து வராது. உங்களுக்கு என் தங்கையை தருவதாக சொன்னால் நிச்சயத்துக்கு தயாரா? நாள் பார்த்து சொல்லுங்க, நாங்கள் தயார் என்றாள் ரத்னா. ரத்னா, நீ என்ன பேசுற என்று அதட்டிவிட்டு வந்தவர்களிடம், தயவு செய்து நீங்க போயிடுங்க, எங்களை இனிமேலும் அவமானப்படுத்தாதீங்க. ஏம்மா, நான் தான் விதிவசத்தால இப்படி நிக்கிறேன். ராதாவுக்காவது காலத்தில் பூத்த மலராக தக்க பருவத்தில் திருமணத்தை நடத்தி வைக்கலாமே அம்மா என்று சொல்லிவிட்டு பிள்ளை வீட்டாரிடம் நிச்சயத்துக்கு நாள் குறித்து அனுப்ப சொல்கிறாள் ரத்னா. அம்மா பேச செயலற்று நின்றாள். பிள்ளை வீட்டார் மகிழ்ச்சியுடன் புறப்பட்டு சென்றனர். அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம். கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.